பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க வலது கரத்தை உங்க உச்சந்தலையின் மேல வச்சு சொல்லுங்க. Place your hand upon your head. Declare பண்ணுங்க. நான் நோக்கி பார்க்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போறதில்லை. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போறதில்லை. நான் வெட்கப்பட்டு போறதில்லை. கர்த்தர் முகத்தை பார்க்க ஓடி வந்த தேவ ஜனமே, கர்த்தருடைய முகத்தை பார்க்க அதிகாலை அப்பாவை தேடி வந்த தேவ பிள்ளையே, உங்க முகம் வெட்கப்பட்டு போகாது. நீங்க தாழ்ச்சி அடைவதில்லை. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை ஆராதிப்பீர்கள். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை அதிசயமா நடத்துவார். அதிசயமா நடத்துவார். திருப்தியா நடத்துவார். திருப்தியா நடத்துவார். வெட்கப்படாம நடத்துவார். தலைகுனிவு இல்லாம நடத்துவார். நடத்துவார். உங்களை நடத்துகிற ஒருவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். உங்களுக்கு முன்பாக போகிறார். செங்கடலை பிரிப்பார். எரிகோவை கலர்ப்பார். யோர்தானை பிளப்பார். அமலேக்கினை மடங்கடிப்பார். எகிப்தியனை முறியடிப்பார். பார்வோனை அழிப்பார். சிவந்த சமுத்திரத்தில் அடிப்பார். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். யுத்தங்கள் ஓய்ந்து போகும். மலைகள் சமமாகும். பள்ளங்கள் நிரப்பப்படும். கரடு முரடானவைகளை சமமாக்குவார். வழியே இல்லாத இடத்தில் 2026 ஒரு வழி திறக்கும். பாதைகள் இல்லாத இடத்தில் உங்களுக்காக பாதைகளை தோற்றுவிப்பார். அதிசயமாய் உங்களை நடத்துவார். ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். வழிகளை காட்டுவார். உங்கள் கரத்தை பிடிப்பார். உங்களை நான் பார்க்கிறேன். உலகத்தின் பயங்கள், பிள்ளைகளை குறிச்ச பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம், அந்த சமுதாயத்தை குறித்த பயம், இதை சுற்றி இருக்கிற ஜனம் என்ன என்ன சொல்லிருமோ, என் குடும்பத்தை எப்படி பேசிருமோ, என் வாழ்க்கை என்னாகுமோ, என் எதிர்காலம் என்னாகுமோ, கலக்கத்தோடு வந்திருக்கீங்களா? இந்த காலை வேளையில் அவருடைய மார்பில சாய்ந்து கொள்ளுங்க. அவருடைய மார்பில நீங்க சாயும் போது உலகத்தை மறந்துடுவீங்க. உங்களை மறந்துடுவீங்க. அவர் முகத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவருடைய முக பிரகாசம் உங்கள் காரிருளை வெளிச்சமாக்கும். அந்த காலத்தில் ஒரு ஆச்சரியமான வழி பிறக்கும். இருள் வெளிச்சமாகும். இருளின் அதிகாரங்கள், இருளின் அதிகாரங்களுக்கு முடிவு வரும். ஆவியோடும் உண்மையோடும் எங்களை ஆராதிக்க வச்சுங்களை நன்றிப்பா. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்க விருப்பப்படி நாங்க ஆராதிச்சோம். எங்க விருப்பப்படி நாங்க ஆராதிக்கிறோம். எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு வர்ஷிப்பை நாங்க பண்ணல. உங்க விருப்பப்படி, உங்களை திருப்தி ஆகிற, உங்களை மகிழ்விக்கிற, உங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு ஆராதனையை இந்த காலை வேளை நாங்க செய்ய வைத்த எங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்க எல்லா கணத்தையும் செலுத்துகிறோம். சத்திய ஆவியானவரே, இந்த பகல் வேளை எங்களை சத்தியத்துக்குள் நடத்தும். ஆலோசனை
மத்தியில் துணிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ளீஸ் பீ சீட்டட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். காலையில எழும்பின உடனே கைகளை உயர்த்தி உங்களை ஆராதிக்க நான் சொன்னேன். எத்தனை பேர் அதை ஞாபகம் வைத்திருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் அதை செஞ்சீங்க? செய்யல அப்படின்னா நாளைய தினத்திலிருந்து பெட்டை விட்டு இறங்கின உடனே நின்று கரங்களை உயர்த்தி நம்ம வர்ஷிப் பண்ணும்போது பாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, வாரும் தூயாவே, அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ற தேவனை உயர்த்துகிற பாடலை முதலாவது பாடணும். ஹல்லேலூயா. பாத்திரரே 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 அப்படி நீங்க பாட பாட க்ளோரி உங்க வீட்டை அப்படியே ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். ஆமென். இது உங்க எக்ஸ்பீரியன்ஸா ஆகணும். ஏதோ நாங்க வந்தோம் பிரசங்கம் பண்ணோம் நீங்களும் பிரசங்கத்தை கேட்டீங்க அப்படி போயிட்டீங்க அப்படி இருக்க கூடாது. We expect in our ministry life transformations நடக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆமென். ஒரு ஹேபிட் உங்களுக்குள்ள இந்த மீட்டிங்க்கு அப்புறம் மாறுச்சுனா கூட that's the success of this meeting. ஹல்லேலூயா. அதனால சின்ன சின்ன ஹேபிட், ஆமென், இப்படி இருங்கள்னு சொல்றதை விட எப்படி இருக்கணும்னு கத்து கொடுக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை. ஆமென், ஆமென். அதிகாரம் செய்வதை விட உதவி செய்ய நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. This is not ministryன்றது, it's not authority, it's a serving. We are here to serve you. We are here to help you. ஆமென். உங்களுக்கு உதவி செய்ய தான் கர்த்தர் எங்களை ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க செய்ய வேண்டிய முதல் எக்ஸசைஸ் என்ன? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், காலையில எழுந்த உடனே என்ன செய்யணும்? 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனுடைய மகிமையை கீழே கொண்டு வருகிற பாடல்களை நீங்கள் வாய்களை திறந்து பாடி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். அதை பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் கோ டு ரெஸ்ட் ரூம், பிரஷ் எல்லாமே நீங்க பண்ணலாம். அதை செஞ்சுட்டு சும்மா ஒரு 5 minutes அட்லீஸ்ட் ஒரு 2 minutes அதை நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, செய்யுங்க. போய் செய்துட்டு வந்துட்டு ஆஃப்டர் ஆல் மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்க உட்காந்தோ பாதத்துல உட்காந்துடாதீங்க, தூக்கம் வந்துடும். முட்டி போட்டுருங்க. இல்ல முட்டி போட்டாலும் தூக்கம் வருதா, எழுமி நின்றுங்க, நடங்க, டூ சம்திங். மாம்சம் எப்பவுமே தேவ சித்தத்தை செய்யறதுக்கு எதிர்மறையா தான் செயல்படும். யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். எதை? கர்த்தருடைய ராஜ்யத்தை. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை பிடிக்க முடியும். கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்களால பிடிக்க முடியாது. பலவந்தம் பண்ணுகிறவர்களுக்கு இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா வயலண்ட் பீப்புள்னு இருக்கு. வயலண்டா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் திங்ல மட்டும். மனுஷங்கிட்ட வயலண்டா இருக்க கூடாது. நம்ம ஆப்போசிட்டா செய்வோம். மனுஷங்கிட்ட ரொம்ப வயலண்டா இருப்போம். கர்த்தர்கிட்ட when the kingdom of God வரும் பொழுது எப்படி இருக்கணும்னா வயலண்டா இருக்கணும், வெறித்தனமா இருக்கணும், வெறித்தனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். I am seeing all of zealous people. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்களெல்லாம் பார்க்கறது. இவங்களோட நேரங்களை செலவிடும் போது என் கணவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆஃபன் பாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பாத்தியா எவ்வளோ ஜீலஸா இருக்கிறாங்க, எவ்வளோ ஃபயரா இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். கர்த்தர் அவர்களுக்குள்ள வைத்திருக்கிற இந்த ஃபயர், அவங்களுக்குள்ள வச்சிருக்கிற ஜீல், இந்த வயதிலே அவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி, அந்த 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 காணிக்கை பெட்டி மேல அவங்க போட்டிருக்கிற வேர்ட், எவ்ரிதிங் தட்ஸ் a seed. so thoughtful, so thoughtful. ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப தாட்ஃபுல்லா, பயபக்தியா, ஒழுங்கும் கிரமமா அவங்க செய்யறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமென். யோசேப்பை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, யோசேப்பு கனி தரும் செடி. அவன் செடியா இருக்கும் போதே கனி தருவான். அவன் மரமாகிறவரை வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா ஏஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வளர்ச்சி, 2வது முதிர்ச்சி. வளர்ச்சின்றது நம்மை சார்ந்ததுல கடுகடுன்னு வளர்ந்துரும், வயசு கூடிட்டே போகும், நம்மளை கேட்காது. ஆனா முதிர்ச்சின்றது நம்ம ஒத்துழைத்தா தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப இளம் வயதிலே முதிர்ந்த ஊழியர்களாய் நான் இவர்களை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. மேபி their age is young. சொல்வாங்கல்ல, வயதான ஊழியர்களை பார்த்து முதிர்ந்த ஊழியருக்காக நன்றி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப they are young, but I strongly believe அவங்க முதிர்ந்த ஊழியர்களாய் கர்த்தர் அவர்களை செடியா இருக்கும் போதே முதிர்ச்சிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லாவே கை தட்டலாம். ஆமென். நல்லாவே கை தட்டலாம். They deserve it. They deserve it. So இந்த சபையில நிற்கிறது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். அதை நாங்க அப்படிதான் பார்க்கிறோம். We are so privileged and honored to be here. கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. செகண்ட் எக்ஸசைஸ், கை தூக்கி ஆராதிச்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாம் முடிச்சு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எடுத்த உடனே தேசத்துக்கு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க தலைமையில கை வச்சு, ஹல்லேலூயா, ஆமென், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு,
நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் முகம் செத்து போவதில்லை, நான் அபிஷேகம் பெற்ற ஒரு ஆவிக்குரியவள், ஒரு ஆவிக்குரியவன். இப்படி வேத வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை உங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்க முதல்ல அதுக்கு சொல்லலைன்னா அது பாட்டுக்கு ஏதாவது உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்க்கா. எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லும் உள்ளந்து, நீ எல்லாம் வேஸ்ட், அங்க பாத்தியா, நீ எல்லாம் என்ன, அங்க பாத்தியா, இப்படின்னு நம்மள மனசு சொல்லும். அப்போ உங்க மனசுக்கு நீங்க சொல்லணும் என்னன்னா, ஆத்துமாவே, தாவீதுடைய ஜெயத்துக்கு காரணம் தாவீது கூட இருந்து பக்கத்துல மோட்டிவேட் பண்றதுக்கு டேவிட்க்கு யாருமே இல்லை. அதனால டேவிட் தன்னையே மோட்டிவேட் பண்ணிப்பாரு எப்பவுமே. ஆத்துமாவே, அது சோர்ந்து போகும் போல இருக்கு, அப்படிதானே? கரெக்டா இல்லையா? நீ கலங்காத. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? பக்கத்துல யாரும் இல்ல, அவரே அவருக்கு சொல்லிக்கிறாரு. ஆத்துமாவே, நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறந்துடாத, இப்ப பிரச்சனையை பார்த்து பழச மறந்துடாத. அப்ப செஞ்சவர் இப்பயும் செய்வார், இப்ப செய்யறவர் அப்புறமும் செய்வார். Hallelujah. So speak to yourself. எத்தனை பேர் செய்வீங்க இதுக்கப்புறம்? 2026 மார்னிங் உங்களுக்கு இப்படிதான் இருக்க போகுது. எக்ஸசைஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கர்த்தர் கையை உயர்த்தணும். செகண்ட் எக்ஸசைஸ் உங்க தலை மேல கை வச்சு நீங்க உங்களுக்காக முதல்ல ஜெபிங்க. Hallelujah. ஆண்டவரே, நான் உங்க வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணி அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ண ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கைக்கு நேராக. அதுக்கப்புறமா இந்த நாளுக்காக ஜெபிங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, ஊழியத்துக்காக ஜெபிங்க. யூ ஆர் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப முக்கியம். நீங்க உங்களை சரியா பொசிஷன் பண்ணல அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை இழந்துரும். இன்னைக்கு நானும் என்னுடைய கணவரும் இணைந்து தான் சில ஆலோசனைகளை கொடுக்க போறோம். இன்னைக்கு ஆவியானவர் 2 விதத்துல நம்ம நடுவில் செயல்பட இருக்கிறாங்க. ஒன்று சத்திய ஆவியானவராக. ஹல்லேலூயா. சத்திய ஆவியானுடைய உதவி இல்லாம ஒரு மனுஷரும் இந்த சத்தியத்தை அறியவே முடியாது. ஆமென். இந்த பைபிளை ஃப்ரண்ட் பேஜ் டு பேக் பேஜ் படிச்சா கூட ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹெல்ப் இல்லாம இதை படிச்சா அவங்களுக்கு இது ரொம்ப புரியாததாகவும் குழப்பம் உள்ளதாகவும் அவங்க கேள்வி கேட்கத்தக்கதாக தான் இருக்கும். ஆனா சத்திய ஆவியானவர் தான் நம்மளை சத்தியத்துக்குள்ள நடத்த போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில சத்தியங்களை எபேசியர்ன்ற அந்த நிருபத்திலிருந்து மட்டும் ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதனுடைய கண்டினியூஷனா நானும் என்னுடைய கணவரும் உங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பொதுவா சண்டே சர்வீஸ் நமக்கு சர்மன் எடுத்துட்டு ஆஃப்டர்நூன்ல தான் இந்த ஆலோசனை செஷன் வைப்போம். ஆனா இதை நாங்க உங்களுக்காக ஒரே டைம்ல மர்ஜ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஆலோசனை கர்த்தர்னு நம்ம அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். ஏன்னா சில காரியங்களுக்கு ஆலோசனைகள் நிச்சயம் நம்முடைய சமுதாயத்துக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு, தேவையா இருக்கு. So we will give some counseling based on the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலும் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சின்ன அனுபவங்களின் அடிப்படையிலும் உங்களோட நாங்கள் அந்த ஆலோசனைகளை சொல்ல போறோம். ஸோ தட் நீங்க உங்களுடைய ஃபேமிலியை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் கர்த்தருடைய விருப்பத்தின்படியும் நடத்துறதுக்காக. ஆமேன். எல்லாரும் எபேசியர் புத்தகத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். எபேசியர் புத்தகத்திலிருந்து தான் இன்னைக்கு ஃபுல் டே நம்ம இந்த ஃபுல் செஷனை we are going to take it. Hallelujah. Book of Ephesians நம்ம வாசிக்க போகிற முதல் சத்தியம், நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ட்ரூத் நம்பர் 1. ஏன்னா நீங்க ட்ரூத் தெரியாம இருந்தீங்கன்னா பொய்யை நம்பிட்டு இருப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? Hallelujah. இன்னைக்கு ஏன் பொய்க்கெல்லாம் பிசாசு சொல்றதுக்கெல்லாம் ஆமா இல்ல கரெக்ட் தான் இல்ல, அப்புறம் நம்ம மனசாட்சி சொல்றதுக்கெல்லாம் கரெக்ட் அப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லி தலையாட்டுறோம் இல்ல. ஏன் தெரியுமா? நமக்கு சத்தியம் தெரியாததுனால தான் பிசாசு சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறோம். ஆனா நமக்கு சத்தியம் தெரிஞ்சா அது அப்படி கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பிசாசை எதிர்த்து நிக்கிறதுனா எப்படி எதிர்த்து நிக்கிறது சொல்லுங்க? புடவைய தூக்கி சொருகி, முந்தானைய மடிச்சு கட்டி, பேண்ட் எல்லாம் சுருட்டி பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதா? அப்படி கிடையாது. சேட்டன் இஸ் ஸ்பிரிட். கரெக்டா இல்லைங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்பிரிட். இந்த உலகத்துல எந்த ஸ்பிரிட்டுமே எதை தேடும் என்று சொன்னால் ஒரு பாடிய. ஹல்லேலூயா. ஒரு சரீரம் அதுக்கு தேவை டு ஒர்க் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துல எந்த ஸ்பிரிட் வேலை செய்யணும்னாலும் அதுக்கு என்ன தேவை? ஹல்லேலூயா. என்ன தேவை? ஒரு பாடி தேவை. அதனாலதான் ஈவில் ஸ்பிரிட் ஆனாலும் சரி, ஹோலி ஸ்பிரிட் ஆனாலும் சரி, யாருக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அவங்க நம்மளை டேக் ஓவர் பண்ணி நம்மள நடத்த ஆரம்பிப்பாங்க. எத்தனை பேர் ஆமென்? அதனாலதான் நம்ம இன்வைட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் நான் யாரை இன்வைட் பண்ண சொன்னேன்னா பரிசுத்த ஆவியானவரை. ஹல்லேலூயா. வேக்கன்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஸ்பிரிச்சுவல் ரேம்ல. ஒன்னு ஸ்பிரிட் ஆஃப் காட், இல்லனா ஈவில் ஸ்பிரிட்.
ஆவியானவர் அந்த இடத்துல இல்லைன்னா அசுத்தாவிகள் அந்த இடத்துல என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, there is no gray line in Christianity, there is no gray line in the spiritual realm. அப்படின்னா gray lineனா ஒயிட்டும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணா என்ன வரும்? அப்படி ஒரு லைன் கிடையாது கிறிஸ்தவத்துல. ஒன்னு அந்த பக்கம் you go white or you come back. ஆமென். இந்த கேட் ஆன் த வால், வாலே கிடையாது, குழி தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாமின் மடியில் இருந்த அந்த லாசரஸுடைய ஸ்டோரியை நீங்க பாத்தீங்கன்னா அங்க சுவர் கிடையாது, குழி தான் இருக்கு. அதனால ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் தான். அப்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இஃப் யூ டோன்ட் இன்வைட் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியை நீங்க வரவேற்கலாம், ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் காலியா இருந்தா, அப்படிதான் வசனம் சொல்லுது, ஆவி வந்து அசுத்தாவிகள் இந்த பூமியில சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு வீடு காலியா இருந்துச்சுன்னா அது போய் என்ன பண்ணும்? கூட்டிட்டு வந்து இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இன்வைட் பண்ணாதான் வருவார். ஆனா அசுத்த ஆவிகள் வேக்கண்டா இருந்தாலே வந்துரும். காலியா அதுக்கு இன்விடேஷன்லாம் வேணாம். காலியா இருக்கா அது பார்க்கும். காலியா இருக்கா, ஓ இந்த வீடு காலியா இருக்கா, பிரைஸ் இல்ல இந்த வீட்டுல, பிரேயர் இல்ல இந்த வீட்டுல, வா உள்ள போ அப்படின்னு வந்துடும். அதனாலதான் ஒரு குடும்பத்திற்குரிய ஜெயமே எங்க தொடங்குதுன்னா, காலையில எழும்பி நீங்க பரிசுத்த ஆவியானவர்கள் வீட்டுக்குள்ள நிரப்பி மகிமையை உங்க வீடுகள்ல தங்க வச்சிருங்க. அல்லேலூயா. அங்கேயே மார்னிங்கே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அல்லேலூயா. அப்ப ஈவில் ஸ்பிரிட்டுக்கு அங்க இடம் என்ன பண்ணாது? கிடைக்காது. ட்ரூத் நம்பர் 1 நான் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 ட்ரூத்தை சொல்லி முடிக்க போகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வசனம். எழுதுறவங்க நிச்சயம் you have to write all this. இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க எழுதணும். ஏன்னா எப்பவுமே எழுதினாதான் நீங்க தொடர்ச்சி அதை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு அதுல இருந்து ரகசியங்கள் வெளிப்படும். வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். யாராவது ஒருத்தர் சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தரல. என்னடா இது எல்லாவற்றும் எல்லாவற்றும் ஒண்ணும் புரியலையா? டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு அந்த வசனம். நான் உங்களுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இது ஜீசஸ் கிரைஸ்ட குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஏசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்காரு, ஏசு கிறிஸ்து கூட பொசிஷன் என்ன அப்படின்னு நீங்க சொல்லிருக்கு. the position of Jesus என்னன்னா, உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத். நம்ம அந்த பொசிஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன? இப்ப நம்ம மத்தியில் இருக்க பிரதர் ஒர்க் பண்றாரு, கரெக்டா இல்லைங்களா? பிரதர் சுனில், கரெக்டா? பிரதர் சுனில் சுபின் ஒர்க் பண்றாரு. இப்ப அவருக்கு வந்து அவருடைய கம்பெனில ஒரு பொசிஷன் கொடுத்திருப்பாங்க, கரெக்டா இல்லைங்களா? நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, அவர் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இப்போ ஒரு பொசிஷன் இருக்குன்னா அந்த பொசிஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்த பொசிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்தந்த வேலைகளை செய்யணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பொசிஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் இங்க வாசிக்கிறோம். அவர் எங்க இருக்காருன்னா பிதாவின் வலது பாசம், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் 1. அல்லேலூயா. அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. இமேஜின் பண்ணாதான் நீங்க வந்து இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. அவர் எந்த ஸ்தானத்துல இருக்காரு? பிதாவின் வலது பாசத்துல இருக்கிறார். 2வது எங்க இருக்காருன்னா உன்னதங்களில் இருக்கிறார். சொல்லுங்க, உன்னதங்களில் இருக்கிறார். அதே போல அவருக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு. சொல்லுங்க, எல்லாமே. இந்த பூமியில நீங்க சந்திக்கிற எதுவானாலும், இந்த உலகத்துல நம்ம சந்திக்கிற எந்த ஸ்பிரிட் ஆனாலும், எனி பேட்டில் ஆனா எல்லாமே யாருக்கு கீழே இருக்குன்னா ஆண்டவருக்கு கீழே தான். அல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் எல்லாவுமாக இருப்பவரே இருந்தவரே. இந்த பாட்டினுடைய வசனத்தினுடைய மையப்பகுதியில் தான் இந்த கொடுத்திருக்காங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றையும் பிதா அவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா கீழ்படுத்திருக்க. நம்பர் 1 நான் சொன்னேன், பிதாவின் வலது பாசத்துல இருக்கார். நம்பர் 2 நான் சொன்னேன், அவர் உன்னதங்கள் இருக்கிறார். 3வது நம்பர் 3 எல்லாமே அவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறது எதுவுமே ஆண்டவருக்கு மேல கிடையாது. அப்பனா இது இந்த சத்தியம் உங்களுக்கு என்ன சொல்லு தெரியுமா? ஆண்டவரால முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க இதுக்கு நான் ஆமேன்னு எத்தனை பேர் சொல்றீங்கன்னு கேட்க கூடாது. நீங்களா ஆமேன்னு சொல்லிடணும். அல்லேலூயா. ஏன் நம்ம ஆமேன்னு சொல்றோம் அப்படின்னா, ஆமேன் அப்படியே ஆகட்டும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நாங்க இங்க இருந்து யார் பேசினாலும், ஒரு குழந்தை நாளைக்கு அந்த பிள்ளை நின்னு அந்த குழந்தை சொல்லுது, நாளைக்கு சொல்றான்னு வச்சுக்கோங்க, கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா, அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவன் எப்படி எழும்புவான்? அந்த பிள்ளை கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னா உங்க வாய் ஆட்டோமேட்டிக்கா ஆமென். இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி குட்டி பசங்கள்லாம் ப்ரீச் பண்ணுவாங்க. இந்த குட்டி பையங்கள்லாம் பேசும்போது அவங்க அந்த அந்த சர்ச்சையே எழும்பி நின்று, அவன் ஒரு குட்டி பையன், அவனுக்கே 7-8 வயசு தான் ஆகுது, ஆனா அவன் பேசுறதுக்கு சபை எழும்பி நின்று கை தட்டும். அல்லேலூயா. That is not for him. அந்த குழந்தைக்கு இல்ல அந்த அந்த கணம், அந்த வார்த்தைக்கு அந்த கணம். ரியலி வேர்ட் உங்களை டச் பண்ணா உங்களால ஆமென் சொல்லாம இருக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவருக்கு கீழ்ப்படுத்தி இருக்காருன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்கு. அவருக்கு கீழே இருக்குன்னா அவருக்கு அதுக்கு மேல அதிகாரம் இருக்கு. உங்க பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தோம், நீங்க சொல்ல வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் தெரியும் என்ன தெரியுமா? அப்பாவை பார்த்து சொன்ன, அப்பா இதெல்லாம் உங்களுக்கு கீழே தான் இருக்குப்பா, உங்க அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கு. அதனால வசனம் சொல்லு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னா அப்படியே நடக்கும், ஏன்னா அவருக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப எனக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இதுதான் அந்த சத்தியம் நம்பர் 1. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவங்க இந்த சத்தியத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க லைஃப்ல நிறைய விக்டரியை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். ஜெயத்தை பார்க்க முடியும். இப்ப இயேசு எங்க இருக்காரு? நான் சொன்னேன் உன்னதங்கள் இருக்காருன்னு சொன்னேன், பிதாவின் வலது பாரிசத்துல இருக்காருன்னு சொன்னேன். அவரை கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாக்கி இருக்கிறார், எல்லாமே அவருக்கு கீழே இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை. உங்க வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, நம்மை. நம்மை பாஸ்டர் மட்டும் கிடையாது, பிரின்சி சிஸ்டர் மட்டும் கிடையாது, டிஜிஎஸ் தினகரன் ஐயா மட்டும் கிடையாது, ஃபாதர் பெர்க்மன் ஐயாவை மட்டும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்மை, நம்மை. அங்க நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜா, ஒரு டேவிட் தான். புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ராஜரீக ஆசாரியர்கள்னு எழுதிருக்கலாம் ஆண்டவர். ஆனா எப்படி எழுதினார் பாத்தீங்களா? ஆசாரிய கூட்டம்னு எழுதிட்டார். நியூ டெஸ்டமென்ட் இஸ் ஆல் அபவுட் குரூப். குரூப் கர்த்தருக்கு எப்படி, அதனால தான் ஆண்டவர் 120 பேர் ஹைலைட் பண்ண. அதுல லீட் பண்றதுக்கு ஒரு பேதுரு இருந்தா கூட 120 பேரின் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்மை, நம்மை சத்தமா சொல்லுங்க, நம்மை. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நாகர்கோயில்ல இருக்கிறோம் சிஸ்டர், ஒரு மேல ஒரு சர்ச்ல உட்கார்ந்து இருக்கோம் சிஸ்டர், அப்படி சொல்றீங்களா? கிரேஸ் ஆர்ட் சர்ச்ல, பிசிக்கலா பார்த்தா கிரேஸ் ஆர்ட் சர்ச்ல இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவலா பார்த்தா நீங்க உன்னதங்களில இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்திருக்கீங்க. You are seated in the heavenly places. உங்க சீட் எங்க இருக்கு தெரியுமா? heavenly places தான் இருக்கு. அல்லேலூயா. தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறவன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு சமானமா பைபிள் எழுதிருக்கு. நம்ம பொசிஷன் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்கள்ல நம்மள அப்பா உட்கார வச்சிருக்காரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு இங்க உட்கார்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, பிதா இங்க உட்கார்ந்திருக்காரு, பிதாவின் வலது பார்சத்துல இயேசு உட்கார்ந்திருக்கிறார். இயேசுவோட, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எங்க உட்கார்ந்திருக்கோம்னா இயேசு கிறிஸ்துவோட தான் உட்கார்ந்திருக்கோம். அப்ப ஜீசஸ்க்கு கீழே எல்லாம் வந்திருக்குன்னா அப்ப நமக்கும் கீழே தான் எல்லாமே இருக்கு. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள், இவைகள் எல்லாமே எங்க இருக்குன்னா நமக்கு கீழே தான் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த சத்தியம்? சத்தியம் நம்பர் 1, நீங்க உன்னதங்கள்ல இருக்கீங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க தான் அப்படி இருக்க முடியும். அதான் கிறிஸ்துவுக்குள் நம்மை உன்னதல்ல உட்கார வைப்பார்னு அங்க இல்ல, உட்காரவும் செய்தார் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலி நம்மள கர்த்தர் ஹெவன்லி பிளேசஸ்ல வச்சிருக்காரு. உங்க பொசிஷன் நம்பர் 1. நம்பர் 2,
பொசிஷனை மட்டும் அப்பா தரல, அது கூட ப்ரொவிஷனையும் கர்த்தர் தரார். அல்லேலூயா. ஒரு பொசிஷன்ல பிரதரை வந்து வாங்க உங்களை ஹையர் பண்ணி அவர் ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சாங்கன்னா, அவருக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்க எந்தெந்த வேலையெல்லாம் செய்யணும்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, அதை நீங்க செய்யற உங்களுக்கு சம்பளத்தையும் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? கரெக்டா இல்லைங்களா? ஆமா, அதுதானே நாங்க கேட்போம். ஃபர்ஸ்ட் சம்பளம் எவ்வளவு தரீங்க, அதுக்கப்புறம் தான் வேலையை சேருவோம். அப்படி இருக்குல்ல? அப்ப சம்பளம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற, இது சம்பளம் இல்லை, இது கிருபை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஃபேவர் என்னன்னா, எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர், இங்கேயும் ஒரு வார்த்தை வருது பாருங்க, கிறிஸ்துவுக்குள். அந்த வார்த்தை அங்கேயும் இருந்துச்சு. என்னது? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, மறுபடியும் அந்த வார்த்தையை கர்த்தர் மென்ஷன் பண்றார், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இல்ல, இதுவும் பிரசன்ட் டென்ஸ், ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் தான் உங்க பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பிறந்தெல்லாம் வளர்ந்து வர வேண்டியது இல்லை. ஆல்ரெடி அவர் பொண்ணை கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறார், ஒரு பையனை கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க பிளெஸிங் வந்து, அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கு ஆல்ரெடி. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஆசீர்வதித்திருக்கிறார்னா ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல உங்களுக்கான எல்லா பிளெஸிங்கும் அவைலபிளா இருக்கு. நாங்க மும்பையில இருந்து வந்தோம். மும்பை ஏர்போர்ட்ல நாங்க இறங்கும் போது ஃபர்ஸ்ட் நானும் என் கணவர் மும்பை போன ஞாபகம் எனக்கு இருக்கு. அப்ப எனக்கு அவ்வளவா அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைங், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளை பண்ணதே மும்பைக்கு தான். அப்ப அந்த மும்பை ஏர்போர்ட் வந்து ரொம்ப தூரம், கிலோமீட்டர் கணக்குல நடக்கணும். இங்க இறங்கினா நடக்கிறோம் அந்த பேகை தூக்கிட்டு சோர்ந்து போயிட்டேன் நான். பயங்கர டயர்டு. போங்கடா அப்பா, ஃப்ளைட்டாடா அப்பா, ஃப்ளைட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம், இது நம்ம கார்ல ஏறினா ஜம்முன்னு போய் சேர்ந்துடலாம், அப்படி இருந்துச்சு. வெரி டயர்ட். ஏன்னா அவ்வளோ லாங்கா நடக்கணும் மும்பை ஏர்போர்ட்ல. ஆனா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம இருந்துச்சு. என்னன்னா, ஏர்போர்ட்லயே நம்ம இறங்கினா அங்க ஒரு வெஹிக்கிள் இருக்கும், அதுக்கு ஒரு இடம் இருக்கு, அதுக்கு ஒரு ஜங்ஷன் இருக்கு. அதுக்கு அந்த அம்மாங்க ஏதோ சொல்லிச்சுங்க, ஷஷபிஷான்னு புரியல எனக்கு, ஏதோ ஒரு ஜங்ஷன், எனக்கு அதான் புரிஞ்சிச்சு. நம்ம கேட்டா அதுங்க உடனேதா சரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. அங்க ஒரு நான், ஏன்னா இவ குழந்தைய தூக்கிட்டு இருக்கோம் 2 பேரும், எல்லாருமே ஃபுல் பேக் லக்கேஜ் எல்லாம். அப்ப நான் சொன்னேன், இஸ் தேர் எனிதிங், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்குமா, இந்த மாதிரி நாங்க இவ்வளவு தூரம் போகணுமே. ஏன்னா அதோடைய எங்களுக்கு போக வேண்டிய கேட் வந்து 65 கேட், கேட் 65க்கு நாங்க போனோம். 1ல இருந்து 65 யோசிச்சு பாருங்க. கேட்ஸ் எப்படிடா போறதுன்னு யோசிச்சுட்டு பார்த்தா, மேடம் அங்க ஒரு ஜங்ஷன் இருக்கு, அங்க போனா ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வண்டி வச்சுட்டு. யாருக்கு? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை கொண்டு போய் அங்க சேர்க்கறதுக்கு தான். அவர் வச்சுட்டு இப்படி பிடிச்சி நின்றுட்டு இருக்காரு. போய் ஏறி உட்காந்தானே அவர் பாட்டுக்கிட்டு ஒன்னும் கேட்கல உங்ககிட்ட. நம்ம என்ன கேட்டுன்னு சொல்லும், கேட் அப்படின்னு. நம்ம கேட் 65 அப்படின்னா சர்ன்னு கொண்டு போய் அங்க கேட்ல இறக்கி விட்டு போயிடுவார். இப்ப அவைலபிளா இருந்தது, நாங்க தான் அவைல் பண்ணிக்கல ஃபர்ஸ்ட் டைம். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் எல்லாம் அவைலபிளா தான் இருக்கு. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி ஆவிக்குரிய மண்டலத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு குழந்தை, இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு உயர்வு, இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மேன்மை. இட்ஸ் நாட் லைக் தட், இட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள். ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு கர்த்தர். ஏர்போர்ட்ல அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம தான் தெரியாம, இல்லைங்க நாங்களே நடந்து போய்க்கிறோங்க, கர்த்தாவே கர்த்தாவே. கர்த்தர் சொல்ல, எப்பா நான் தான் அங்க ஒரு ஜங்ஷன் போட்டு உனக்காகவே ஒருத்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேனே. இதுக்குதான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை சரியான இடத்துக்கு சுலபமா கொண்டு போய் விடுகிற ஒரு கர்த்தர். ஸ்பிரிச்சுவல் லைஃப் தாங்க ஈஸி லைஃப். நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. வித் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க சொல்றோம், ஆவிக்குரிய வாழ்க்கை தான் எளிதான வாழ்க்கை. ஆவியானவர் தான் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாமா என் வண்டியில ஏறு, நான் உன்னை எத்தனை பெரிய கேட்னாலும் கொண்டு போய் விடுறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஏர்போர்ட் போனது, எனக்கு இந்த ஃப்ளையிங் அதெல்லாம் அது ஒரு பெரிய ஜாலி அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் நிறைய விஷயத்த அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணேன். பெரிய கியூ. இதை உங்களுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் இந்த வசனத்துக்கு நேரம் கதை சொல்ல, இது ரியல். ஐ எம் ஸ்பீக்கிங் திஸ். லாங் கியூ, வெரி லாங் கியூ. நாங்க போறோம், அப்படியே நிக்கிறோம், இவ்வளோ பெரிய கியூல நின்று எப்படிரா. ஆனா ஜேன் கையில வச்சுட்டு இருந்தேன். ஜேனை கையில வச்சு, ஜேன் என் மேல தூங்கிட்டு இருந்தா. நான் இப்படி போய் நாங்க போறோம், எங்களை பார்த்து ஒருத்தர் வர்றாரு, நடந்து வந்து, மேம் ப்ளீஸ் கோ தட் சைட் மேம் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, இன்ஃபேண்ட்
குழந்தை வைத்திருக்கிறவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் வீல் சேருக்கும் தனி ரூட் வச்சிருக்காங்க. இப்ப நான் போய் அவங்க கிட்ட கேட்கவே இல்லை. என் கையில இன்ஃபேண்ட பார்த்த உடனே அவங்க வந்து வாங்க மேடம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. கியூவே இல்லை எங்களுக்கு. நேரா போனோம், பேக போட்டு போயிட்டோம். என் கையில ஜெயனை நான் சுமந்துட்டு இருக்காரு. கேட்டுக்கு போறோம், கேட்ல போய் நிக்கிறோம். அவ்வளோ பேர் எங்களுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்க போன உடனே சொல்றாங்க, எவ்ரிபடி வெயிட், ஃபர்ஸ்ட் இன்ஃபேண்ட் இருக்கவங்க போட்டோம், வயசானவங்க போட்டோம், வீல் சேர் போட்டோம். கேட் திறந்த உடனே வீல் சேருக்கு அப்புறம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் போனோம். எனக்கு ஒரே ஆச்சரியங்க. நான் உடனே ஆண்டவர் கிட்ட பேசினேன், ஆண்டவரே ஜேனை சுமந்தாலே இவ்வளோ ஃபேவர், உங்களை சுமந்தா நீங்க போய் நின்னு கெஞ்சி, சார் கேட்ட திறந்து விடுங்க சார், சார் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க சார், அப்படியெல்லாம் கெஞ்ச வேணாம். இயேசு சுமக்குறீங்களா? ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இஸ் ஜீசஸ் வித் யூ? உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்களே. ஒளி இருக்கா? அதான் மேட்டர். பொசிஷன்ல இருக்கீங்களா? ஸ்பிரிட் ஆஃப் காடோட இருக்கீங்களா? ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வந்து உங்களை கூட்டிட்டு போய் நீங்க சேர வேண்டிய இடத்துல உங்களை தூக்கி விடுமே. அவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. நீ வெயிட் பண்ணியா? கடைசியா தானே இவங்க வந்தாங்க. கடைசியா வந்தாலும் அவ கையில ஒரு குழந்தை இருக்கு, அதனால அவளை உள்ள அனுப்புறேன். எத்தனை 1000 பேர் காத்திருந்தாலும் இயேசுவை சுமக்கிறவர்களுக்கு வழி திறக்கும். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, உங்களுக்காக நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பொசிஷனில் நீங்க இருந்தீங்கன்னா, உங்க பொசிஷனே கேரியர் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். உன்னதங்கள்ல நான் உட்கார்ந்திருக்கிறேன். இந்த ஸ்தானத்துல நீங்க இருந்தீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிறபடி ஆவிக்குரிய உன்னதங்களில், கிறிஸ்துவுக்குள், இந்த 2 வார்த்தை தான் கோர். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கர்த்தர் உங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். My healing is available. My miracle is available. என்னுடைய உயர்வுகள் அவைலபிளா இருக்கு. எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்துல. இதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்த போறதில்ல. ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. வீட்டுல வாசிச்சு பாருங்க. நமக்கோன்னு அடுத்த வார்த்தை வந்துருச்சு. நமக்கோ ஆவியினாலே. அப்ப ஆவியானவர் தான் அந்த கேரியர். நான் சொன்னல, ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான். நீங்க அழகா போய் உட்கார்ந்தா உங்களை சுமந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார். திறக்க வேண்டியது திறக்கும். That's a blessing. அதான் ஸ்பிரிச்சுவல் மேன் தெரிய வேண்டியது. எனக்கு எதுவுமே இதுக்கு அப்புறம் தான் செய்யணும்னு இல்லை. அப்பா எனக்கு ஆல்ரெடி ஆயத்தப்படுத்தியிருக்காரு. என் பிள்ளை பிறக்காத்துக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு தேவையான எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் தான் அவைல் பண்ணணும், நான் தான் அதை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் ஆவியானவர் உங்க கண்களை திறந்து விடுவார். அல்லேலூயா. 3வது சத்தியம், 3வது சத்தியம். அதுக்கப்புறம் நான் பாஸ்டர் இன்வைட் பண்ணிடுவேன். 3வது சத்தியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. வாசிக்கலாம். அதே 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட் 3 லைன், 4 லைன்ஸ், லாஸ்ட் 4 லைன்ஸ். நீங்கள் அறியும்படிக்கு இருக்கா? அதுல இருந்து நம்ம படிக்கலாமா? நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இதுக்கு முந்தைய வசனங்களை 17, 18, 19 இதை 3ஐயும் நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, நமக்கு என்ன கேட்கணும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அப்படின்னா, பிரகாசமுள்ள மனக்கண்களை கேட்கணும். அல்லேலூயா. மனக்கண்கள் இது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இது இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல சுற்றிலும் இருள் இருந்தா கூட நீங்க தெளிவா நடப்பீங்க. காரிருள் ஜனங்களை மூடும், ஆனா கர்த்தரோ உனக்கு வெளிச்சமா இருப்பார்.
இந்த கண் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மளை சுற்றி எவ்வளோ டார்க்னஸ் இருந்தா கூட ஒரு சின்ன டார்ச்சை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், நடந்துடுறோம். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த பூமி எவ்வளோ டார்க்னஸ்ல இருந்தாலும், இந்த உலகம் எவ்வளவு காரியங்களுக்குள்ள இருந்தாலும், இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருக்கிறவங்க ஷார்ப்பா கிறிஸ்பா நடக்க வேண்டிய இடத்துல அதை போய் சேர்ந்துருவோம். ஹல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் உங்க பொசிஷனை சொன்னேன், ரெண்டாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ப்ரொவிஷனை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மூன்றாவது அதை நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு என்ன தேவை, வாட்ஸ் a நீட். ஏன்னா இதை நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு இது தேவை. கரெக்டா இல்லைங்களா? ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட பொசிஷனையும் கொடுத்துட்டு சம்பளத்தையும் கொடுத்தா அவன் சும்மா தான் உட்காந்துருப்பான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சும்மா உட்காந்துருக்கிறாங்க, சும்மாவே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பொசிஷன் இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு, கண்ணு தெரியலைங்க, பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லைங்க. பொசிஷனும் கொடுத்து, ஏன்னா பிள்ளைன்னு சொல்லிட்டார்ல ஆண்டவர், அதனால பிள்ளைங்க நமக்கு ஜாலியாயிருது. என்ன பிள்ளை தானே, அப்பா சொத்தெல்லாம் எனக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். கிடையாது. பொசிஷன் இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு, ஆனா பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லைன்னா உங்களால அதை பார்க்க முடியாதே. அதான் பால் சொல்றாரு. ஒரு திருச்சபை நடத்துற ஒரு அப்போஸ்தலனுடைய பிரேயர் என்ன ஃபார் த காங்கிரிகேஷன். நாங்க ஒரு அப்போஸ்தல்ஸ் தான். ஸோ எங்க பிரேயர் என்ன தெரியுமா? எல்லாரும் அப்படி நடக்கணும், ராஜாத்தி மாதிரி நடக்கணும் அந்த சமுதாயத்துல, ராஜா மாதிரி நடக்கணும் இந்த சமுதாயம். என்ன உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, உனக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, கழுத்துல என்ன செயினும் இல்ல, நகையும் இல்ல, அப்படிதான் இந்த சமுதாயம் பாக்குது. எவ்வளவு நகை போட்டிருக்கோமோ அவ்வளவு கனம் அப்பதான் கிடைக்குது, அப்படிதான் பாக்குது. உடனே நம்ம என்ன பண்றோம், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட 2 நெக்லஸ் வாங்கி போட்டுக்கிறோம், போய் கழட்டி கொடுத்துடுறோம். நம்ம அப்படி நினைக்கிறோம். இந்த சமுதாயம் இதை பார்த்துதான் நம்மளை கனப்படுத்துதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை இந்த சமுதாயம் அப்படிதான் இருந்தா கூட கர்த்தருடைய பிரசனத்தை நீங்க சுமந்து பாருங்க. பணம் உள்ளவர்களுக்கு, பதவி உள்ளவர்களுக்கு, ஞானம் உள்ளவர்களுக்கு கிடைக்கிற கனத்தை விட மேலான கனத்தை கர்த்தர் இந்த மனிதருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் ஒட்டகமயிர் உடையை அணிந்து வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அல்லேலூயா. ஆனா அவரை தேடி ஜக 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 கூட்டம் ஓடுது. அவர் போஸ்டர் அடிக்கல, பேனர் அடிக்கல, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடல, வாங்கய்யா வாங்கன்னு கூப்பிடல, வரவங்களை கூட திட்டுறாரு. விரியன் பாம்பின் குட்டிகளை எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாரு. அட என்னையா, வெளியில இருக்கிறவனை திட்டுனா வரவரை திட்டுனாலும் அவங்கிட்டே போறாங்க ஜனங்க. திட்டு ஏன்? why people are chasing this John the Baptist? anointing இருந்தா ஜனங்க ஓடி வருவாங்க. இது இருந்தாதான் மனுஷங்க மதிப்பாங்க நீங்க நினைச்சது. இன்னைக்கு அதை நிறுத்துங்க. ஆவிக்குரியவனா இருந்து பாருங்க, உலகம் உங்களை மதிக்கும், சமுதாயம் உங்களை கனப்படுத்தும். கர்த்தருக்கு சாட்சியா சொல்றேன். அல்லேலூயா. நம்பர் 1 your position. நம்பர் 2 உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க ப்ரொவிஷன். இது ரெண்டும் உங்களுக்கு தெரியணும், உங்க கண்கள் திறக்கப்படணும். அதான் பிரகாசமுள்ள மனக்கண். இது எல்லாமே நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. இப்ப குடும்பம் நடத்துறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பம் நடத்துறதுக்கு என்னங்க வேணும்? தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும், போட்டுக்கு துணி வேணும், சாப்பிட சாப்பாடு வேணும். மாசம் ஆனா என்ன வேணும்? வருமானம் வேணும். இது போதுமா குடும்பம் நடத்துறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இருக்கிற குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கா? நான் படிச்சிருக்கிறேன் ஒரு புத்தகத்தை. அந்த புத்தகத்துல அந்த ஊழியக்காரருக்கு வீடு கிடையாது. அவங்க எங்க தங்குவாங்கன்னா, மீனவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிக்க போவாங்க. எப்ப போவாங்க? நைட்ஸ்ல போவாங்க. மிட் நைட்ல போய் ஏர்லி மார்னிங் நடுராமத்துல போய் காலையில அதிகாலையில பிடிச்சிட்டு வருவாங்க. இப்ப மீனவர்கள் இந்த குடோன் வச்சிருப்பாங்கல்ல, மீன்லாம் பிடிக்கிறதுக்கு. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் குடும்பம் 4 பிள்ளைங்களும் 5 பிள்ளைங்களும், ராமேஸ்வரத்துல 5 பிள்ளைங்க. பாஸ்டர் பவுலோஸ், எத்தனை பேருக்கு அவர் தெரியும்? இஸ் an apostle. அவர் ஒரு அப்போஸ்தலர். கேரளாலிருந்து ராமேஸ்வரம்ன்ற ஒரு வறண்ட பூமிக்கு நடந்து வந்த ஒரு அப்போஸ்தலர். அவர் ஒரு புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அப்படியே பிரமிப்பா இருக்கும். நான் ஒரு புக்கெல்லாம் படிச்சுட்டு அப்படியே அழுது கீழே வச்சு முட்டி போட்டு ஜெபிச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சரியான பிரசங்கம் என்ன தெரியுமா? ஒரு பிரசங்கம் எப்படி, இப்போ நீங்க யூடியூப்ல நிறைய பேர், அதை நான் சமுதாயத்துக்கு சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிக்கிறேன், யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நிறைய பேர் மெசேஜ் கேட்டுட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க வீட்டில் மெசேஜ் ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்க மெசேஜ் நாங்கள் கேட்டே இருக்கோம், ரொம்ப சந்தோஷம், என் மெசேஜ் நீங்க கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், கேட்கலனாலும் ரொம்ப சந்தோஷம். ஆனா எந்த ஒரு மெசேஜும் நீங்க கேட்டீங்கன்னா அதை கேட்டு முடிச்சோன்னா, அப்பாடா மெசேஜ் கேட்டோம்பா அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா தட்ஸ் நாட் ரைட். நான் ஒரே ஒரு ஊழியக்கார மெசேஜ் தான் கேட்பேன். ஆனா அவர் யாருன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. ஆனா சொல்றேன், ஒரே ஒரு ஊழியக்கார மெசேஜ் தான் நான் கேட்பேன்.
எப்போ நான் ட்ரையாக ஃபீல் பண்ணுறேனோ ஆஃப்டர் மை ப்ரேயர், ஆஃப்டர் மை வர்ஷிப் அவருடைய மெசேஜாக போட்டு கேட்பேன். ஆனால் இது வரைக்கும் அவருடைய பிரசங்கத்தை நான் முழுசாக கேட்டதே இல்லை. அவர் எடுத்துகிட்டே இருப்பார். பாதியிலே அந்த மெசேஜ் ஆஃப் பண்ணிட்டு முழங்காலில் கை தூக்கிடுவேன், அழுவேன், வைராக்கியம் வந்துடும், சீலாயிரம், எழுந்துட்டு நடந்து நடந்து அந்நிய பாஷை, இதெல்லாம் நடக்கும். ஒரு மெசேஜை கேட்ட உடனே அந்த மெசேஜ் உங்களை கர்த்தருடைய பிரசன்ஸ்க்கு தள்ளல, ஒண்ணு மெசேஜ்ல பிரச்சனை, இல்ல கேட்கற உங்ககிட்ட பிரச்சனை. ஏதாவது ஒண்ணு ரெக்டிஃபை பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் கர்த்தர் தருவார் அப்படின்னு உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்கிற பிரசங்கத்தையே கேட்காதீங்க. அல்லேலூயா. அதையே கேட்டு கேட்டு எப்ப பார்த்தாலும் மூக்கு வடிச்சுட்டே இருக்கிறதா வாழ்க்கையா? மூக்கு வடிக்கிறதுக்காக பிறந்து வந்து அபிஷேகம் பெற்றோம். அல்லேலூயா. சாதிக்கணும், ஜெயிக்கணும், எழும்பணும். அல்லேலூயா. ஒரு மெசேஜை கேட்ட உடனே அதை ஆஃப் பாதியிலே நிறுத்த, அந்த மெசேஜ் எழும்பு, கை தூக்கு. அந்த மெசேஜ் முடியும் போது நீங்க கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா அதான் ரைட் மெசேஜ். அல்லேலூயா. உங்க லெவல் உங்களை மாற்றல அந்த மெசேஜ்னா, அந்த மெசேஜ் ஒண்ணு அவங்க பிரச்சனையா இருக்கும், இல்ல நீங்க அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சோ ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரியவர்கள் தான் இந்த குடும்பம் நடத்துறதுக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சுங்க, ஒரு ஆவிக்குரியனால தான் ஜெயமுள்ள குடும்பத்தை நடத்திட்டு. அந்த ஊழியக்காரரு நைட் அவங்க கிளம்புன உடனே தான் பிள்ளைங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டு அங்க படுத்துப்பாரு. அந்த அம்மா, அந்த குழந்தைங்க, ஐயா நைட்ல இருந்து அவங்க திரும்பி விடிய காலம் வர வரையும் படுப்பாங்க. அவங்க கை குழந்தைய வச்சிருக்கும் போது அந்த குழந்தைக்கு தண்ணி தவிச்ச போது தண்ணி இல்லாததுனால கடல் தண்ணிய அந்த புட்டியில பிடிச்சு ஜெபம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என் பிள்ளைங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிடாது, தூங்காது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு நாள் ஃபுல்லா கூட பிள்ளைங்க சாப்பிடாது. அழுவேன் நிறைய நேரத்துல, அழுகையா வரும். ஏன்னா டைமிங் ஸ்வாப் ஆயிட்டே இருக்கும், நாங்க எழுந்து ஓடுவோம், நிறைய இருக்கும். அப்பெல்லாம் நான் அந்த சாட்சி தான் நினைச்சுப்பேன். ஆண்டவரே, ஒரு கடல் தண்ணியை குடிச்சு பிள்ளைங்க வாழ்ந்திருக்குன்னா, என் பிள்ளைங்க வெறும் ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிட்டுருப்பான் ஒரு நாளைக்கு ஃபுல்லா. ஆனா நான் சொல்லுவேன், கர்த்தர் பார்த்துப்பார். We give the best to children. ஆனா சம்டைம் மினிஸ்ட்ரி என்னால முடியாது. அப்ப கர்த்தரோடு ஒருத்தர், இன்னைக்கு அவங்களுக்கு சபைகள் நிறைய ஸ்தானங்கள், பொசிஷன்ஸை கொடுத்து கர்த்தர் அவங்களை பிளெஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இவைகள் எல்லாமே இல்லாம இருந்த போது கூட அந்த குடும்பம் ஹாப்பியா இருந்து இன்னைக்கு அந்த குடும்ப சமுதாயத்துக்கு முன்னாடி ஜெயமா இருக்கு. அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. The spirit of God. எந்த குடும்பம், எந்த தனி மனிதர் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறாங்களோ அவங்கள கர்த்தர் கையில் எடுப்பார். இதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு தண்டு வலிக்க வேண்டாம், கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தை எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவமே, நான் உங்களை இந்த பூமியில உயர்வான ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணி யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் உங்களை திருப்தி ஆக்குவேன்னு சொன்னார். நான் எப்பவுமே இங்கிலீஷ்ல படிப்பேன் அந்த வசனத்தை. ஏறி இருக்க பண்ணி அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா ரைட் அப்படின்னு இருக்கு. ரைட். எத்தனை பேருக்கு ரைடுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்? ரைட்னா நீங்க ஓட்ட வேணாம், நீங்க உட்காந்துட்டு தான் போகணும். இப்ப நான் ஓலால ஒரு ரைட் போறேன், ஓலா ஒரு ரைட் போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரைடுனா நீங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு அங்க என்னன்னா கர்த்தர் என்னை ஏற பண்ணுவாருன்னு இல்ல, கர்த்தர் உங்களை ரைட் பண்ணி கொண்டு போவாரு. நீங்க போய் உட்கார்ந்தா போதும். He will ride you. He will take you. இந்த வருஷம் உங்க குடும்பத்தை கஷ்டப்பட்டு கால் வலிக்கு நீங்க மலை ஏற வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துல உட்காருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உங்க லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க பாப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் எழுமி நின்று வர்ஷிப் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 20 minutes எழுந்து நிற்போமா? கண்களை மூடி தெய்வ சமூகத்துல. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து. ஆவியானவரே, ஆவியானவரை வாய்களை திறந்து இன்வைட் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஏதோ பூமியில இம்மைக்குரிய சின்ன ஸ்தானத்தை நீங்க எனக்கு தெரியல, நான் உன்னதத்துல இருக்கிறேன். சொல்லுங்க, நான் உன்னதத்துல, ஹெவன்லி பிளேசஸ்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் பரலோகத்துல ஹெவன்லி பிளேசஸ்ல உன்னதமான இடத்துல நான் உட்கார வச்சிருக்கிறீங்க.
எல்லாவற்றையும் எனக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறீங்க. இயேசுவுக்கு கீழே இருக்கிற எல்லாம் எனக்கு கீழே இருக்கு. பிசாசுகள் எனக்கு கீழே இருக்கு, போராட்டங்கள் எனக்கு கீழே இருக்கு, பிரச்சனைகள் எனக்கு கீழே இருக்கு, வியாதிகள் எனக்கு கீழே இருக்கு. அவைகளுக்கெல்லாம் மேல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறீங்க அதை உணர்ந்து கொள்ளுங்க. நான் மேல வைத்திருக்கிறேன். இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இனி ஆயத்தப்படுத்த போறதில்ல. அந்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய மண்டலத்துல ஆல்ரெடி இருக்கு. இந்த சபைக்கு ஜனங்கள் ஆல்ரெடி ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் வர வேண்டிய ஜனத்தின் பெயர்கள் ஆவிக்குரிய மண்டலத்துல ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. ஆயத்தம் பண்ணினவைகளை பார்க்கிற கண்களை கேளுங்கப்பா கிட்ட. என் கண்களை திறந்து விடுங்கப்பா. பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாங்கப்பா. பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தரும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஓரியா ஷிகதரபதரதரபலா. ஆவியானவர் எங்களை ரைட் கொடுங்கப்பா, எங்களை ஏற பண்ணுங்கப்பா. இதுவரைக்கும் ஏற முடியாதவைகளை சுலபமா ஏறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு நீங்க நடந்து போய் ரீச் பண்ணத சுலபமா நீங்க போறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். இதுவரைக்கும் உங்களுக்கு திறக்காதது இந்த வருஷத்துல தானாய் உங்களுக்கு திறக்கும். கர்த்தருடைய ஃபேவர் உங்களுக்கு கிடைக்கும். மனுஷங்களுடைய ஃபேவர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு கையெழுத்து இட வேண்டிய நபர்களிடத்திலிருந்து உங்களுக்கு கையெழுத்து வரும். மனிதனுடைய தயவை நீங்க பாப்பீங்க, தேவனுடைய தயவை நீங்க பாப்பீங்க. இயேசுவை சுமந்து நீங்க நடக்கிறதுனால வாசல்கள் உங்களுக்கு தானாய் திறக்கும். எத்தனை பேர் அதுக்கு காத்திருந்தாலும் அது உங்களை தேடி வந்து உங்களுக்கு வழி திறந்து உங்க குடும்பத்தை அது நடத்தி கொண்டு போகும். அந்த ஃபேவர் உங்க மேல கர்த்தர் இப்பொழுது இறங்க பண்ணியிருக்கிறா. அந்த தயவை உங்கள் மேல இறங்க பண்ணியிருக்கிறா. பரிசுத்த ஆவியானவரே அப்படியே அர்ப்பணிங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சிறக அடிச்சு அடிச்சு பறந்த நாட்கள் போதும். காற்றினால் கொண்டு போகப்படுகிற நாட்கள், பரிசுத்த ஆவியானவரால் உயர பறக்கிற நாட்கள். gliding in the spirit, gliding, flying இல்ல gliding. அப்படியே நான் பரிசுத்த ஆவியானவரால் மிதக்க. தேவாவியானவர் என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்திடுங்க. ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவரேன்னு மட்டும் கூப்பிடலாமா? வேற எந்த நாமத்தையும் இல்லை. ஆவியானவரே சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து. சின்ன பிள்ளைங்க கூட, வாலிப பிள்ளைங்க, வயது முதிர்ந்தவங்க எல்லாரும் ஆவியானவரேன்னு சொல்லுங்க. ஆவியானவரே, அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க. ஆவியானவரே என்ன நடத்துங்க, எங்க ஊழியத்தை நடத்துங்க, எங்க குடும்பத்தை நடத்துங்க. ஆலோசனை கர்த்தரா எங்களை நடத்துங்கப்பா. உங்க சித்தம் நடக்கட்டும்ப்பா. எங்களை நடத்துங்கப்பா. எங்களை உட்கார பண்ணுங்க. எங்களுடைய ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேருங்க. அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை காண்பதற்கு கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆவியில் நிரம்பி, நீங்கள் மதுவான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை உயர்த்துங்கள். ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க, ஆவியில் நிரம்புங்க. நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. நல்ல ஸ்பிரிட் ஆஃப் காட்க்கு இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வாய்களை திறந்து அந்நிய பாஷைகள்ல பேசுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிறவங்க ஆவியானவரே கூப்பிடுங்க, ஆவியானவரே கூப்பிடுங்க. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. மற்ற எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே உச்சரித்து கொண்டே இருங்க. என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. ஒரு சரியான குடும்ப தலைவனா இருப்பதற்கு என்ன நிரப்புங்க. ஒரு சிறு குடும்ப தலைவியா இருப்பதற்கு என்ன நிரப்புங்க. ஒரு நல்ல அம்மாவா இருப்பதுக்கு என்ன நிரப்புங்க. நல்ல அப்பாவா இருப்பதுக்கு என்ன நிரப்புங்க. நல்ல மாமியாரா இருப்பதுக்கு என்ன நிரப்புங்க. நல்ல மருமகளா நடந்து கொள்ள நிரப்புங்கப்பா. கேளுங்க, எந்த பொசிஷன் உங்களுக்கு இருந்தாலும் பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இருந்தாதான் அந்த பொசிஷனை நீங்க ஜெயமா செஞ்சு முடிக்க முடியும். என்ன நிரப்புங்கப்பா. நல்ல வேலை செய்வதற்கு என்ன நிரப்புங்கப்பா.
ஆவியினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிறைந்து ரீபதரா ஷீகரோதுரோ ரீபதரா ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே. கர்த்தருடைய ஜீவன், the life நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரட்டும். வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க. வலது கை இருதயத்துக்குள்ளாக வைத்து, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise Jesus. Thank you. உட்கார்ந்து கொள்ளலாம். ஒரு சின்ன ஆலோசனைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு டைம் முடிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே, ஜஸ்ட் ஸ்மால் சின்ன ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ ஃபேமிலி அப்படின்னு வந்தாலே நமக்கு தெரியும், ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்தால் தான் குடும்பம். அல்லேலூயா. ஆணும் குடும்பமாக முடியாது, பெண்ணும் குடும்பமாக முடியாது. கர்த்தர் எப்படி குடும்பத்தை பேட்டர்ன் பண்ணுறாருன்னா, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைத்து தான் பேட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ள போகிறோம். சின்ன ரோல்ஸ் ஆஃப் அ ஹஸ்பண்ட் பாஸ்டர் வந்து நமக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு கணவர் என்ன செய்யணும், என்ன செஞ்சிடவே கூடாது அப்படின்றத அவர் சின்ன ஆலோசனைகளாக உங்களுக்கு தர இருக்கிறார். Jesus, hallelujah, praise the Lord. பயப்படாதீங்க, 10 minutesக்குள்ள முடிச்சிடலாம். சரியா? நம்ம சர்வீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னைக்கு ஸ்பெஷல் வீக். ஆமென். ஆவியானவர் எங்களிடத்துல இடைப்பட்டு கொண்டிருந்தார். அதனால யார் பேசுகிறான்னு முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஸோ இந்த நாளில் நம்ம எல்லாம் குடும்பமாய் கூடியிருக்கிறோம். இந்த 3 நாட்களும் இது ஒரு குடும்ப கூடுகை. ஆமென். ஸோ கடைசி நாட்களில் நான் கூட கடைசியாக பாஸ்டர் நேற்று நைட்டு பேசிகிட்டு இருந்தோம். கடைசி நாட்களில் ஆண்டவர் வந்து குடும்பங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறார். ஆமென். ஸோ ஃபேமிலியாக நீங்கள் சேர்ந்து நிற்கிறத போல் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் ஆசீர்வாதமான நடக்கையும் வேறு ஒன்றுமே இல்லவே இல்லை. உங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியணும்னா, ஸோ நீங்கள் என்டையர் ஃபேமிலி ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக யூ ஹவ் டு ப்ரே. இன்னும் ரசிக்கப்படலை, இன்னும் குணப்படலை, ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலைன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இருந்தே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை எல்லா இடங்கள்லையுமே வந்து பெண்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்கள் அதிகமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அந்த குடும்பத்துடைய தலைவர்ன்றதுனால அந்த ஃபேமிலி லீட் பண்ணணும். இந்த ஜென்ரேஷனல் பிளெஸ்ஸிங் எல்லாம் தடை பண்ணணுன்றதுக்காக பிசாசு என்ன பண்ணுவான்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக பெண்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்கள், அவ்வளோ சீக்கிரமாக பேக்ஸ்லைட் ஆயிடுவாங்க. டக்குன்னு உடனே என்ன ஆண்டவரை நேரில் ஒரு ஆண்டவரா அப்படின்றாங்க. ஆண்கள் ஒன்ஸ் நல்லா வந்து பிடிச்சிட்டாங்கன்னா திரும்ப அவங்கள ஆண்டவர்கிட்ட பின்னாடி போகிறது வெரி ரேர் பீப்புள், ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அதனால் குடும்ப தலைவர்களுக்காக யார் ரொம்ப ஜெபிக்கணும்னா குடும்ப தலைவிகள் தான் ஜெபிக்கணும். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். யூ ஹவ் டு ப்ரே ஃபார் யுவர் ஹஸ்பண்ட். ஆமாம், வாழ்க்கை துணைக்கு. அது மாத்திரம் இல்லை, பெற்றோர்களாக இருப்பீங்கன்னா இப்போ இருந்தே உங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. யூ ஹவ் டு ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் ஸ்பவுஸ். ஆமென். ஆமாம், உங்கள் பிள்ளை இப்போ தான் பிறந்திருக்குன்னா இப்போ இருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, தப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா வரப்போகிறது யாருன்னா பார்ட்னர். ஹல்லேலூயா. சும்மா உலக பிரகாரமாக சில விஷயங்கள் பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. புருஷன் யாருன்னு எப்போ தெரியும்னா வைஃப் சிக்காக இருக்கும்போது தான் தெரியுமா. மனைவி யாருன்னு எப்போ தெரியும்னா கணவன் வந்து சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும்னுவாங்க. காசு இல்லாதப்ப அப்போ தான் தெரியும் மனைவி யாருன்னு. பிள்ளைகள் யாருன்னு எப்போ தெரியும்னா தாய் தகப்பன்மார்கள் வந்து வயதானதுக்கு அப்புறம் பிள்ளைகள் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட பிறந்தவர்கள் யார் எப்படின்னு தெரியும்னா பெற்றோர்கள் இல்லாத போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உண்மை தானே? நமக்கு அது உண்மை இல்லை. ஆமாவா? அங்கே தான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் காண்பிக்கணும், முக்கியமாக குடும்ப தலைவர்கள். ஸோ யூ ஹாவ் த அத்தாரிட்டி ஆஃப் த ஹவுஸ். ஆமென். அந்த வீட்டுக்கு யார் தான் தலை? ஒரு திருச்சபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல குடும்பத்திற்கு இல்லை மனைவிக்கு யார் தலையாக இருக்கிறா அப்படின்னா
கணவன் தலையாக இருக்கிறோன்றத ரூல் பண்ணுறத அர்த்தமாக சொல்லலை. ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்கிறார். ஆனால் நமக்கு அந்த ஆளுகை தெரியுதா, டேய் இதை பண்ணுறா அப்படின்றார் ஆண்டவர்னா இல்லை, நேசத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஸோ அதனால் பெண்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னா அன்பு, லவ். ஆமாம் தான், ஆண்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால, கூட்டம் மிகுதியாக இருக்கிறதுனால நான் வந்து என்னுடைய உரையை சுருக்கிக் கொள்கிறேன். நிறையா பெண் கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு ஐ திங்க் மேரிட் எல்லாருமே ஓரளவுக்கு திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவர் எல்லாரும் திருமணமானவர்கள் தான் ஆண்கள். சரி, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஃபேமிலிக்கு வந்து குடும்ப தலைவருடைய நடக்கை வந்து ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி வெரி மாடஸ்டாக இருக்கணும். ஆமாம். ஸோ மற்றவர்களை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் இந்த ஆண்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நேசத்தை வெளிப்படுத்துகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சிலருக்கு வந்து they don't know how to love, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அது அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்னென்னா, சம்பாதிச்சு கொடுக்குறது, தேவையானதை வாங்கி கொடுக்குறது, தட்ஸ் ஆல். ப்ரொவிஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது மாத்திரம்தான் நேசம் அப்படின்னு நினச்சா அது மாத்திரம் அல்ல. அதை தாண்டி ஸ்பெண்டிங் டைம் இருக்குது, நேரத்தை செலவிடுகிறது இருக்குது. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு வேளை சாப்பாடாவது, ஒரு மீலாவது யூ ஹாவ் டு ஹாவ் டுகெதர், எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுங்க, உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. என் மனைவி சொன்னாங்க, கடைசி ஒரு குடும்ப கொடுக்கையில் கணவன் மனைவியெல்லாம் என்ன பண்ணுங்க, பிக்னிக் போங்க, பிள்ளைகளெல்லாம் விளையாட விட்டுட்டு புருஷன் மனைவி என்ன பண்ணுங்க, சேர்ந்து கொஞ்சம் பேசுங்க. அம்மா நான் எதை மாற்றிக்கணும்னு கணவன் கேளுங்க, மனைவி நான் என்ன செய்யணும்னு கேளுங்கன்னா. இப்போ தான் நான் சொன்னேன், அதுதானே பிரச்சனையே. வந்துமா நான் என்ன பண்ணணும்னா, இதுக்காக காத்திருந்தேன், வா 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 அப்படின்னு வச்சு பெரிய லிஸ்ட்லாம் சொல்லி இருந்தால், ஆஹா பிக்னிக் கூட்டு வந்து எங்கேயும் சூசைட் பாயிண்ட் இருக்கான்னு தேடுற மாதிரி பண்ணிடக்கூடாது. அதனால நல்லா இருந்து பாஸ்டர் வந்து நல்லா இருந்து குடும்பத்தை இவர் வந்து சமாதானப்படுத்துகிறோன்னு பண்ணு. அதனால எப்பவுமே வந்து யூ ஷுட் நாட் டாக் அபவுட் யுவர் ஓல்ட் திங்ஸ். பழைய காரியங்களை சால்வ் பண்ணுறோன்ற பேரில் குப்பையை கிளறக்கூடாது. ஆமென். வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்கணும். குடும்ப தலைவர்கள் வந்து அதை அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களில் பழைய பிரச்சனைகளை பேசுகிறது பெருசாக விரும்புறதில்லை. மனைவிமார்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பொறுமை ரொம்ப முக்கியம், பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அது வந்து இப்போ எப்படி குளோபல் வார்ம் ஆகுதோ அது மாதிரி இந்த நாட்களில் சீசனும் மாறிட்டு இருக்கு. மென்டலி எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமாக பழைய மாதிரி இப்போ இல்லை. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஆரம்ப நாட்களில் 10 பிள்ளைகள் வளர்க்குறது ஒன்றுனா, இந்த நாட்களில் ஒரு பிள்ளை வளர்க்குறது 10 பிள்ளை வளர்க்குறதுக்கு சமம். இதை வயதானவர்களே சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சிலர், எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர், ஆனால் இன்றைக்கி எங்கள் பேரன் பேத்தி வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தே வெரி இன்டெலெக்சுவல், ரொம்ப நல்ல ஞானமாக இருக்காங்க. இப்போ வந்து நான் 80s, அதுக்கப்புறம் 90s கிரிஞ்சுன்றாங்க. இப்போ 2Kலாம் வந்திருக்கு. இப்போ ஆல்ஃபா ஜென்ரேஷன் வந்திருக்கு. ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் மாறுது இல்லையா? ஆமாம். இப்போ வந்து பாஸ்டர் மாதிரி கெசியும் இருக்க போகிறதில்ல, அவன் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 2 வயசு பிள்ளை இவ்வளோ பேசுதேன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். என் பொண்ணுக்கு வந்து இப்போ 1.25 வயசு தான் ஆகுது. அவன் வந்து கோச்சுக்கிறான். அந்த நாட்களில் கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போடல, சாப்பாடு கிடையாது போல அப்படின்னு விரட்டி விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம சாப்பாடு தூக்கிக்கிட்டே டே ஒரு வாய் சாப்பிட்றான்னா அவன் வந்து அவன் பாட்டு கூலாக போயிட்டு இருக்கான். ஸோ த அப்ரோச் ஆஃப் த பேரண்டிங் வந்து மாற்ற வேண்டியது இருக்கு. ஆரம்ப நாட்களில் வந்து நமக்கு ரொம்ப கோவக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த நாட்களில் கொஞ்சம் அதெல்லாம் என்ன பண்ணிடணும். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றிலையும் ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பாக இருங்கள், அன்பு கூறுவேன் அப்படின்னு பாடிட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ அதனால் எக்ஸ்பிரஸ் யுவர் லவ், நேசத்தை வெளிப்படுத்துங்க. பெண்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுவோமா? இங்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கா? கேக் கட்டணும். முன்னாடிலாம் கிடையாது தானே? முன்னாடிலாம் பர்த்டே என்னைக்கு வருதுன்னே தெரியாது சில பேர். பொங்கல், கிறிஸ்மஸ், அந்த நியூ இயர்லாம் தெரிகிற மாதிரி பர்த்டே நிறைய பேர் தெரியறதில்லை. ஆனால் இப்போல்லாம் வந்து அதை எக்ஸ்பெக்டிங் ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஏதாவது வெட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு சிலர் வந்து வெட்டுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கூட, சர்ப்ரைஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்க்கிறார்கள். அதனால் இந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, ஆமாம் உங்களை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, நேசத்தை வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ள, நம்ம தயவாக எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையும் சேவிப்போம் இருக்கா, கர்த்தரையே சேவிப்போம். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஷுட் பி a ஸ்பிரிச்சுவல் லீடர். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் குடும்ப ஜெபத்திற்கும் தலைவனாக இருக்கணும்ட்டு. ஆமென்.
இப்போ நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அது மாறும். மேபி ஒர்க்குக்கு போயிடுவாங்க, லேட்டாக வருவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்தீங்கன்னா முடிஞ்ச மட்டும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, குடும்பமாக எப்படி ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னோம் அது மாதிரி ஒரு வேளையாவது என்ன பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்கன்றது அடுத்து. முதல்ல அது எல்லாருமா சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது. அப்புறம் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் என்ன பண்ணாது, வராது. நான் அந்த ஒருத்தர் சொன்னேன், நான் நீங்கள் வந்து இன்பமோ துன்பமோ மாறி மாறி வரும். ஒரு ஃபேமிலி லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப கோவப்படாதீங்கன்னா அவர் சொன்னார், பாஸ்டர் இன்பமும் துன்பமும் வந்தால் பரவாயில்ல, துன்பமே வந்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? வாவ் சொல்லும் போது இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும்லாம் சொன்னோம். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இன்பமும் துக்கமும் தான் வந்துட்டு இருக்கு, இன்பமே கிடையாது. ஃபுல்லாக துன்பமும் துக்கமும் தான் வருது, நீங்கள் வேற அப்படின்னாரு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆரம்ப நாட்களில் டிவோர்ஸ் ரொம்ப கிடையாது, டைவர்ஸ் ரொம்ப இருந்துச்சா கிடையாது. முடிஞ்ச மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தாய்மார்கள் வந்து என்ன பேச்சு வந்தாலும் எவ்வளோ மோசமாக மற்றவர்கள் பேசினாலும் பொறுமையாக இருப்பாங்க. எதனாலன்னா என் குடும்பம் மானம் போயிடக்கூடாதுன்ட்டு. இன்னைக்கு வந்து ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிடுச்சு உலகம். ஸோ நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னாவே அந்த கிறிஸ்துவ மையப்படுத்தாத குடும்பங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். முக்கியமாக கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் வரும். திருமணமாகி நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆணுக்கு திருமணமாகி ஆக வேண்டிய இந்த மெச்சூர்டான வயசு எது அப்படின்னா 27, 27 வயசுல தான் ஒரு குடும்பம் நடத்துறதுக்கான தகுதி என்ன பண்ணுது, ஒரு ஆம்பளைக்கு வர ஆரம்பிக்குது. ஒரு சிலர் எக்ஸப்ஷனலாக இருப்பாங்க இந்த மாதிரி. ஹல்லேலூயா. ஆமா, நான்லாம் வந்து 22 வயசு 23 வயசுல கார் ஓட்டி விளையாண்டுருந்தேன். இல்லை 23ல நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்துட்டேன் சொல்றேன் நான். ஆனால் இன்னைக்கு மெச்சூரிட்டி லெவலில் அதான் சொன்னாங்க. சொல்லும்போது எப்படி இருக்கணும்னா ஃப்ரூட்ஃபுல் லைஃப், வளர்ந்துட்டே இருக்கக்கூடாது. சில ஊழியங்கள் பயங்கரமாக வளர்ந்துருக்கும், ஆனால் அந்த பாஸ்டர் ஸ்டேஜில் பேசும்போது நமக்கே இணையா இப்படிலாம் பேசுகிறாரு இவருன்னு தோணும். அவங்க மேலே அந்த மரியாதையாக போயிடும். அப்போ மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ அதனால் ஆண்கள் வந்து உங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்க. நேசத்தை வெளிப்படுத்துறது முக்கியமாக. முடிஞ்ச மட்டும் ஒரு மீட்டிங்கில் வந்து கேட்டாங்க, இது வரைக்கும் உங்கள் மனைவி மாற அடிக்காதவர்கள் வந்து கை தூக்குங்க பார்ப்போம், எல்லாரும் கண்ணை முடுங்கன்ட்டாரு, கை தூக்குங்கன்னு. அப்போ நம்ம திறந்து பார்ப்போமா இல்லையா லைட்டாக? அப்போ வந்து லைட்டாக அப்படி திறந்து பார்த்தா நானும் கேட்ட பாஸ்டர் தான் தூக்கியிருக்கிறோம் அடிக்கலைன்னு. மற்ற எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, உறுதியாக கைது நீட்டியிருக்காங்க. ஹல்லேலூயா. சரி, அப்போது கணவன்மார்கள் கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அங்கே தான் காட்டணும். ஆமாம். அதனால் அப்படி பிடிச்சி வச்சிடணும். உள்ளே இருந்த மனுஷனை பழைய ஆள்லாம் இருக்கக்கூடாது. பழைய ஆள்லாம் என்ன பண்ணிடணும், வெட்டி சாச்சிடணும். வெளியில் அப்படி கோபம் வருது, நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்லாம் வந்துச்சுன்னா, ஆண்டவரே தயவு செஞ்சு என்னைய மாற்றிருங்க, மறுரூபமாக்கிருங்க அப்படின்னு கேளுங்க. அப்புறம் அவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று பாவம் சமைப்பாங்க. நம்ம ஒரு நிமிஷம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடாக்கும் அப்படின்னும், என்ன சமைச்சிருக்க அப்படின்னும் சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு என்ன குறைவாக இருக்கோ அதை கேட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, உப்பு கம்மியாக இருக்குன்னா நான் கொஞ்சம் உப்பு நிறையா சாப்பிட்டு பழகிட்டேன் அப்படின்னு கேட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி பெண்களுக்கான சில ஆலோசனைகளை டைம் இல்லாதனால நான் ஷார்ட்டாக 5 மினிட்ஸ் கேட்டேன், 5 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். தேங்க்யூ. நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 நாள் பேசுகிறதுக்கான டாப்பிக்கு. நெக்ஸ்ட் சண்டேன்றதுனால கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். கத்திரிக்கு சத்தனா அடுத்த முறை நாங்கள் வரும்போது நம்ம பேசலாம். ஆமாம். ஸோ கணவருக்கு அவர் பேசிட்டாரு, மனைவிக்கு என்ன பேசணும் அப்படின்னு. ஓகே, மனைவிகளை குறித்து நம்ம பைபிளை வாசிக்கிறதுபடி அந்த சப்மிஷன் தான். அவங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிதான் இருக்குது பைபிளில். ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட். ஃபியூவல், பெண்களுக்கு ஃபியூவல் வந்து லவ், ஆண்களுக்கு ஃபியூவல் வந்து ரெஸ்பெக்ட். இந்த ஃபியூவல் இருந்தால் தான் அந்த வண்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஓடும். அப்போ ஃபேமிலி பிளஸ்ஸிங்காக இருக்கிறதுக்கு பெண்களுடைய சைட்லேருந்து உங்களுடைய ப்ரேயர் மட்டும் இல்லாமல் உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஆக்ஷன்ஸ், இது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொடுக்கலாம். இந்த பேரண்டிங்கில் பாஸ்டர் சொன்ன மாதிரியே உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங்கை மாற்றுங்க. உங்கள் அப்பா எப்படி நடத்தினாரோ உங்களை அப்படியே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த காலத்துக்கு ஏற்றபடி அப்படின்னா பிப்ளிக்கல் பவுண்டரியை விட்டு மாறாமல் அந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணலாம், வளர்க்கலாம். அதே மாதிரி பெல்ட்டை உருவி அடிக்கிறது, அதே மாதிரி குச்சி எடுத்து அடிக்கிறது, அதே மாதிரி கத்துறது, இப்படியெல்லாம் பண்ணால் பசங்க ரொம்ப ரெபெல்லியஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப கடுமையாக கோபமாக ஆயிடுவாங்க. அப்போல்லாம் எவ்வளோ அடி வாங்கினாலும், நானும் அடி வாங்கியிருக்கேன் அம்மா கிட்ட. அடித்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே வைக்க முடியாது காலை. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே குடுகுடுன்னு வெளியே தான் ஓடுது இந்த பிள்ளைங்க. அதனால எந்த பிள்ளையும் நம்மளால அப்படி வச்சுக்க முடியாது. ஸோ ஜெபம் தான் அந்த பிள்ளைகளை மாற்றும். ப்ரேயர் தான் ஃபைனலி இட் கம்ஸ். எல்லா எஃபர்ட்டுக்கு மேலே நமக்கு ஜெபம் தான். எஸ்பெஷலி அதுக்கப்புறம்
என்கிட்ட ஒரு ஊழியரோ இல்லை ஒரு பிரதர்னு வச்சுக்கலாம். அவர் வந்து சொன்னார், எங்கள் அம்மா தான் உலகத்திலே ஒரு பெஸ்ட்டான அம்மா. எல்லாருமே சொல்லுவாங்க அது, எவ்ரி பர்சன் வில் சே எங்கள் அம்மா தான் பெஸ்ட்டான அம்மா. ஆனால் எங்கள் அம்மா எப்போ மாமியார்ன்ற ஒரு பொசிஷனுக்கு வந்தாங்களோ அப்போவே அவங்க கிட்டேருந்து நான் மாற்றங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க அம்மாவா பெஸ்ட்டு தான், ஆனால் மாமியாராக அந்த இடத்துல அவங்க என்ன ஆயிட்டாங்க, நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த மருமக எதுவும் சொல்லலை வாய் திறந்து அவங்க மாமியாரை பற்றி. ஆனால் தன்னுடைய சொந்த மகனே அதை சொன்னாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஒவ்வொரு சேலஞ்ச் நமக்கு இருக்குது. அப்பாவா நம்ம ஜெயிச்சிடலாம், அம்மாவா நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் மாமியாரா மாமனார் நம்ம வரும்போது அங்கே நமக்கு சவால்கள் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி நம்ம ஒரு நல்ல செல்ல மகளா, உங்க அம்மா என் மக சொக்க தங்கன்னு சொல்லுவாங்க, என் மக நல்ல புள்ளன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மருமகளா மாறும்போது அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம எப்படி எஃபர்ட் எடுக்கணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கு போகும்பொழுதும் ஒவ்வொரு மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில சைக்கலாஜிக்கலா நமக்கு என்ன ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பா சேலஞ்ச் இருக்கும். ஆனா அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ள வசனத்தின் மூலமாக உங்களை பலப்படுத்தி நீங்க குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்க உங்களுக்கு கணவனை குறித்து பேசியிருக்கோம், மனைவி குறித்து பேசியிருக்கோம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். பேரண்டிங்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் அதுக்கு உதவி செய்வாங்க. ஒரு மாமியாரா மாமனாரா ஒரு நாத்தனாரா அண்ணியா இந்த மாதிரி ஸ்தானங்களை நீங்க எடுக்கும் பொழுது அந்த ஸ்தானங்களுக்கு ஏற்றார் போல தேவ சமூகத்துல ஜெபிச்சு நீங்க அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற காரியங்களை வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா நல்ல ஜெபிக்கிற பல குடும்பங்கள் தான் சமுதாயத்துக்கு முன்பாக என்ன இவங்க ஜெபிக்கிறாங்க ஆனா இப்படி பண்றாங்கன்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அதனால நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒத்து போகணும் அப்படின்னா தேவன் நமக்கு, அதனால்தான் நிருபங்களை நிறைய வாசிக்கணும். எனக்கு கோபம் வரும்போது, எனக்கு கசப்பா இருக்கும்போது, எனக்கு அந்த ஆங்கிரியா இருக்கும் போதெல்லாம் நான் பைபிளை வாசிச்சிருக்கிறேன். நிருபத்தில் தான் நீங்க போய் அப்பதான் தாவீதை குறிச்சு வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பண்றவங்க மாமியார் கோலியாத் மாதிரி தெரிவாங்க, நாத்தனார் சவுல் மாதிரி தெரிவாங்க. அதனால அந்த சமயத்துல போய் நீங்க என்ன பண்ணாதீங்க, அதை வாசிக்காம நிருபங்களை வாசிங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம தான் ஹீரோ அப்படின்னு நினைச்சுக்கிறது நம்ம மைண்ட்ல இல்ல, நான் தான் எப்பவுமே பாவம், என்னதான் எல்லாருமே பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். ஆனா நம்ம எரியாமே நம்ம மத்தவங்களை தாக்கிட்டு இருந்திருப்போம். கரெக்டா இல்லைங்களா? எப்பவுமே நம்ம ஸ்டோரியில் நம்ம தான் ஹீரோயின், நம்ம ஸ்டோரியில் நம்ம தான் ஹீரோ. அப்படி கிடையாது. அடுத்தவங்க ஸ்டோரியில் நம்ம வில்லியா இருக்கும், அடுத்தவங்க ஸ்டோரியில் நம்ம வில்லனா இருக்கும். அதையும் நம்ம பார்க்கணும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப என்னுடைய சேலஞ்சஸ், எனக்கு நான் ஏற்படுகிற சேலஞ்சை நான் எப்படி ஜெயிக்கிறேன் அப்படின்னா, அப்பா சமூகத்துல இந்த பைபிளை திறந்து நிறைய நிருபங்கள் தான் அந்த சமயத்துல வாசிச்சிருக்கிறேன். அந்த நிருபங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், நீ மன்னிக்கணும், நீ சகிக்கணும், நீ கசப்ப தூக்கி எறியணும், இப்படிலாம் பேசுவார். அப்பா வலிக்கும், வலியோட அதை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ உங்களுக்கும் நான் சொல்றேன், உங்க குடும்பங்கள் ஒன்றா இருக்கணும்னா நான் சொல்லுவேன், ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது எங்கேயாவது வெளியில கூட்டு போங்க. ஒரு நாளாவது சமைக்கிறதுக்கு லீவு கொடுங்க. அப்பதான் அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்க. ஆமென். நீங்க லீவுனா நீங்க டபுள் டிஷ் சொல்லிடுறீங்க, அவங்க டபுள் டிஷ் சமைக்க வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு லீவ் இல்லை, உங்களுக்கு தான் லீவ். அதனால ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது வெளியில போய் ஒரு ஹோட்டலையோ எங்க ரொம்ப பணம் செலவிட சொல்ல, நான் சாதாரணமா ஒரு இடத்துக்கு போங்க. இல்லை 6 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது கணவன் மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் உட்காந்து சாப்பிட்டு அந்த போனை கீழே வச்சு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசுங்க, பிள்ளைங்க முகத்தை பார்த்து பேசுங்க, பிள்ளைகிட்ட கேளுங்க, என்னப்பா எப்படி போகுது, காலேஜ் எப்படி போகுது, படிக்கிறது எப்படி, கஷ்டமா இருக்கா, கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு என்ன ஹெல்ப் என் மூலமா வேணும் கேளு, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்லி மனம் விட்டு ஒருத்தர் பேசுங்க. ஆமென். பேசினா பிரச்சனை, பாஸ்டர் சொன்ன மாதிரி பழச பேச வேண்டாம். பெண்களால பழச பேசாம இருக்க முடியாது. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசினா நான் கல்யாணம் ஆன புதுசுல உங்க அம்மா பண்ணாங்கல்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பெண்களால பழச பேசாம இருக்க முடியாது. ஆனா ஆண்களுக்கு பழச பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. ஆண்கள் இப்ப அடுத்து என்ன பண்ணணும் சொல்லு, அப்படி கரெக்டா இல்லையா? நான் சொல்றது உங்க வீட்டுல நடக்குதா இல்லையா? இதே கான்வர்சேஷன் தான் உங்க வீட்டுல நடக்குது. நீங்க அங்கிருந்து எடுத்துட்டு வருவீங்க, இவங்க கேட்பாங்க அடுத்து உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க பிரச்சனையை முடிக்க பாக்குறீங்க, அவங்க பிரச்சனையை வளர்க்க பாக்கல. அவங்களுக்கு என்ன தெரியுமா, பெண்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, ஆண்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க பேசுறத கேட்கணும், அவ்வளவுதான். நீங்க சொல்யூஷன்லாம் தராதீங்க, ஏன்னா உங்க சொல்யூஷன் அவங்க காதுல போவே போவாது. சரிம்மா நீ சொல்லு, உட்காந்து அவங்க பேசுறத மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு டைம் கொடுங்க. கதைன்னு கக்குவாங்க, கக்கட்டும். சொல்லு, சரிம்மா நம்ம ஜெபம் பண்ணுவோம், வா நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்,
உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேளுங்க, பெண்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? அது நீங்க அவர் சாதாரணமா சொல்லிட்டார், நீங்க வந்து குப்பையை கலராதீங்க, அப்படி முடியாதுங்க. குப்பை கலர் அது என்ன பண்றது, மனசு அங்கதானே போகுது. கரெக்டா இல்லையா? டிகிடின்னு எடுத்துட்டு நான் புள்ள பெத்த போது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த புள்ளைக்கு இது போய் 15 வயசு ஆயிருக்கும். சோ அது மனசுல வரும். அப்ப அதனால அதை ஜெயிக்கிற ஒரே வழி என்னன்னா, அவங்களுக்கு எங்கேயாவது லெட் டவுன் பண்ணும். சோ நீங்க வந்து கேட்டா போதும், வாய் திறந்தாதீங்க. அந்த சமயத்துல வாய் திறந்தீங்கன்னா பிரச்சனைகள் பலமா வந்துடும். ஆமாமா கரெக்டுமா, நீ ஆமாமா கரெக்ட் கரெக்டுமா, ஆமாமா ஆமாமா ஆமாமான்னு 1/2 மணி நேரம் ஆமா போட்டுட்டீங்கனாலே அப்பா முடிஞ்சிச்சு, வாங்க போலாம். வெளியில போன அத்தை அப்படி அண்ணி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? என்ன உள்ள இவ்வளவு பேசுனா, அண்ணி உங்களுக்கு நான் ஒரு புடவை எடுத்திருக்கேன் அண்ணின்னு வாங்க. ரைட் ஆர் ராங்? This is natural. So listen to them. That's all I can say. நீங்க வெளியில எந்த அக்கா கிட்டயும் சொல்லிடாதீங்க, உங்க ஐயா கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஐயா வீட்டுக்குள்ள ரூம்குள்ளே முடிச்சுட்டு வெளியே வரும்போது நார்மலா வந்துடணும். அல்லேலூயா. அக்கா கிட்ட சொல்றேன், அத்தை கிட்ட சொல்றேன், மாமா கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்கன்னா அவங்களே நம்ம ஃபேமிலிய ஓகே சின்ன சின்ன ஆலோசனை எல்லாம், ஆனா உங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறேன். ஆண்களுக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் பேச விட்டீங்கனாலே வண்டி நல்லா ஓடும். ரொம்ப நேரம் வண்டி நிக்க வச்சா ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ஓட விட்டு ஆஃப் பண்ணுவாங்கல்ல, அந்த வண்டி தான் இந்த வண்டி. இது பெட்ரோல் என்ஜின், அதனால ஓடிட்டே இருந்தாதான் இந்த என்ஜின் சரி வரும். நீங்க டீசல், டீசல் என்ஜின், பெட்ரோல் என்ஜின் அது வந்து டீசல் என்ஜின். ஸோ டீசல் என்ஜின் எப்படின்னா நிக்க வச்சிட்டீங்கன்னா அது கரகரன்னு ஆயிரும். அதனால அடிக்கடி என்ஜின் ஆன் பண்ணி பேசு 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 பேசுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. அது பாட்டுக்கு இந்த வண்டி ஓடும். நல்ல வண்டி தான், டீசல் வண்டி, அவ்வளவுதான். சரி? அதனால அடிக்கடி ஆன் பண்ணி, உனக்கு ஏதாவது சொல்லணுமாமா, உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுமா, ஷேர் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு காதை அப்படியே வச்சு கேட்டு ஆமாமா 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 முடிஞ்சிச்சாமா, வாமா போய் சாப்பிடலாம் அப்படின்னு போட்டு. ஓகேவா? ஸோ டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் முடிஞ்சிச்சிங்களா? சிம்பிள். எழுமி நிப்போமா எல்லாரும்? என் கணவருக்கு எங்களுடைய என்கேஜ்மெண்ட்ல அவரு ஐயா பேர் என்ன, அரியலூர் வெஸ்லி ஐயா என் கணவரை பார்த்து சொன்னார், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சரிமா சாரிமா இது 2 நீ சொன்னாலே உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்னாரு. என் கணவர் அதை விட நன்றாய் பெர்ஃபார்ம் பண்றார். ஸோ அதனால எங்களுடைய ஃபேமிலி லைஃப் அழகா போகுது. அதுக்கு உண்மையாவே ஒரு பெரிய காரணம் என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஒத்துழைப்பு, தேவனுடைய தயவு. என்னோட அத்தை மாமா அவங்க ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்க வந்து என்னைக்குமே எங்களை வந்து சமமாக பார்த்துருக்காங்க, எங்களை நேசிப்பாங்க. அவங்க இதுவரையும் எங்களோட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒத்தாசையாக இருக்காங்க. வயதானவங்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனை, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க உங்களை ஒரு நாள் பாராட்டுவாங்க. அவங்க நிச்சயம் சொல்லுவாங்க, என் அப்பா அம்மா எனக்கு அப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஸோ உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா தாய் உள்ளமே எதிர்பார்க்காம செய்கிறது தான். அதனால் செய்யுங்க, வருத்தப்பட்டுக்காதீங்க. கர்த்தர் உங்களோட இருப்பாங்க. அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே வாய்களை திறந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை காக்க கடவர். கர்த்தர் உங்களோட முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து, கர்த்தருடைய முக பிரகாசம் உங்கள் மேல் வரப்போகிறது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். அவருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த ஆலோசனைகள், ஒரு சில இடங்களை நம்ம தவறி போயிருந்தா ஆண்டவருக்கு உதவியை கேளுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னை அறியாமல் நான் செய்த தவறுகள், அறிந்து நான் செய்த தவறுகள், எனக்கு இருக்கிற சின்ன பலவீனங்கள், என் குடும்பத்தை நேசிக்க முடியாம இருக்கிறது, அதெல்லாம் வச்சு எனக்கு கர்த்தர் நீங்க மாற்றுங்கப்பா. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தை நன்மையான முறையில் நடத்தி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கடைசி காலத்தில் என் பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் போயிருக்கிற வீட்டை கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் புத்தி உள்ள ஸ்திரியா, நான் வாழ்க்கப்பட்ட வீட்டை அதை கட்டி எழுப்ப எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்க ஸ்தானத்தை அறிந்து கேளுங்க. ஒரு மகளா நான் சரியான காரியங்களை செய்ய, ஒரு மகனா நான் சரியான காரியங்களை செய்ய, ஒரு மருமகளா நான் சரியான காரியங்களை செய்ய, ஒரு மாமியாரா நான் சரியான காரியங்களை செய்ய, ஒரு மாமனாரா ஒரு கணவனா ஆண்டவரே என் பொறுப்புகளை, வேதம் சொல்லுகிற பொறுப்புகளை நிறைவேற்ற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்.
கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.